ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பிருகதாரண்யக உபநிஷத்தில் முனிகாண்டம் இரண்டாவது காண்டம், அதில் 2 அத்தியாயங்கள் வரிசைப்படி இது 3ஆவதாக வருகிறது. 3, 4 முனிகாண்டத்தை சேர்ந்தது. இந்த 3ஆவது அத்தியாயத்தில் பல பிராமணங்கள் உள்ளன. அவற்றில் நாம் 6ஆவது பிராமணமாகிய கார்கி பிராமணம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிராமணங்களிலே யாக்ஞவல்கியர் சோதிக்கப்படுகிறார். அவர் பிரம்மிஷ்டர் தானா என்பதை பண்டிதர்கள் சோதனை செய்து அதன் பிறகே நீங்கள் பசுமாட்டுகளை நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று அவர்கள் சொல்லியிருப்பதால் யாக்ஞவல்கியரை பலர் கேள்வி கேட்கிறார்கள். இப்பொழுது கார்கி என்கின்ற ஒரு பெண் தனது கேள்வியை துவங்குகிறாள். இந்த கேள்வி நிரம்பியது தான் இந்த பிராமணம் 6ஆவது. இதில் ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கிறது. அந்த மந்திரத்திலே கேள்வியும் பதிலும் அடங்கியிருக்கிறது. கார்கி பிராமணம் என்று இதற்கு பெயர் வந்ததற்கு காரணம், வசக்னர் என்ப ஒரு மனிதர் இருந்தார். அவரும் ஒரு பெரிய பண்டிதர். அவருடைய மகளுக்கு கார்கி என்று பெயர். வசக்ன என்ற அவருக்கு பிறந்ததனால் இவர் வாசக்னவி என்று பெயர் சூட்டப்பட்டு கார்கி என்ற அவருடைய சொந்த பெயரோடு விளங்குகிறாள். இவள் ஒரு பிரம்மஞானி என்பதனால் இவளை பிரம்மவாதினி என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு முன்னாடி இருந்த ககோலர் போன்றவர்களும் மற்றவர்களும் உஷஸ்தர் போன்றவர்களும் சில கேள்விகளை கேட்டார்கள். அதிலே இந்த பிரம்மம் அல்லது கடவுள் என்பவரை சாக்ஷாத் அபரோட்சாத் பிரம்மம் ஆத்மா, அது சர்வாந்தரம் என்று இதுவரை பார்த்தார்கள். உபாசனையின் மூலம் இந்த உண்மையை கண்டுபிடித்தார்கள். சர்வாந்தரம், எல்லா உயிரினங்களுக்குள்ளும் உள்ளுரையாக இருக்கின்ற நான் என்கின்ற அறிவுணர்வு உண்மையில் சாட்சாத் பிரம்மமே. அது எல்லாராலும் அபரோட்சமாக நான் என்று அகங்காரமாக உணரப்படுகிறது. அந்த அகங்காரமாக எந்த உணர்வு இருக்கிறதோ அது சாட்சாத் பிரம்மமே என்று இதுவரை பேசி வந்தார்கள். அதில் சர்வாந்தரம் பிரம்மம் என்று சொன்னார்களே, சர்வ அந்தரம்னா எல்லாவற்றுக்கும் உள்ளிருப்பது, அதை பற்றி கேள்வி இங்கு தொடர்கிறது. இந்த சர்வாந்தரம் எது என்று ஒரு கேள்வி வருது. ஒன்றுக்கு பின் ஒன்று அந்தரமாக இருக்கிறது. என்னுடைய தோலுக்கு அந்தரமாக என்னுடைய எலும்புகளும் தசைகளும் இருக்கிறது. இந்த எலும்பும் தசையும் கூடிய இந்த மூளை என்பதுக்கு அந்தரமாக மனம் என்பது இருக்கிறது. மனதுக்கு அந்தரமாக உள்ளே புத்தி இருக்கிறது. புத்திக்கு அந்தரமாக உள்ளே என்னுடைய அகங்காரம் இருக்கிறது. இந்த அகங்காரத்துக்கு அந்தரமாக எது இருக்கிறது என்று இவ்வாறு நாம் தர்க்க ரீதியாகவே பார்க்கலாம். இதை பஞ்சகோஷ விவேகம் என்றும் சொல்கிறோம். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த மயம் என்று சொல்லக்கூடிய பொருட்களால் ஆன, மயம்னா ஏதோ ஒரு பொருளால் சேர்க்கப்பட்ட, கோர்க்கப்பட்ட, திரட்டப்பட்ட ஒன்றது மயம்னு பேர். இந்த மயம் என்று சொல்லுவதற்கு பின்னாடி மயம் இல்லாமல் ஏதாவது இருக்குவே, அதை ஓதம் புரோதம் என்று சொல்கிறார்கள். ஓதம் புரோதம் என்றால் உண்மையிலே இந்த துணியில் குறுக்கும் நெடுக்குமாக நூல் ஓடுகிறது. இந்த குறுக்கும் நெருக்கும் ஓடுகின்ற நெடுக்குமாக ஓடுவது தான் ஓதம் புரோதம் என்று நாம் சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு எது ஓதம் புரோதமாக சர்வாந்தரமாக எல்லாவற்றிற்கும் கடைசியாக ஆதாரமாக இருக்கிறதோ
அதுதானே உபாதான காரணமாக இருக்கும். அந்த பொருளால் தானே இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆக்கப்பட்டிருக்குது. அந்த உபாதான காரணம் ஓதம் புரோதம் எது, அதுதான் சர்வாந்தரம் என்று இங்கே சொல்லப்படுது. புலப்படுகின்ற இந்த ஜகத்திற்கு சர்வாந்தரமாக என்ன இருக்கிறது என்று இந்த கார்கி கேட்கிறாள். அந்த ஆந்தர தத்துவத்தை பற்றிய விசாரணையை தான் இங்கே பார்க்கிறோம். ஆந்தரம் என்றால் ஒன்றுக்கு ஆதாரமாக அதற்கு பின்னாடி இருப்பது என்று இங்கே சொல்கிறோம். பின்னாடி முன்னாடிங்கிறதுலாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இப்போது இந்த துணிக்கு ஆந்தரமாக இருப்பது நூல். ஏன்னா குறுக்கு நெடுக்கும் இது உண்மையிலே துணிங்கிறது நூல் தான். நூல் குறுக்கு நெடுக்கும் சேரும்போது துணி என்ற பெயரை எடுக்கிறது. நான் இதை மடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நூலை மடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. துணியை மடிக்கிறேன்னு தான் பார்ப்பேன். ஆனால் இந்த உண்மையில் நான் மடிப்பது நூலை தான் மடிக்கிறேன். நூலுக்கு எது அந்தரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சு இழை. பஞ்சு இழைக்கு எது ஆந்தரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. எங்களுக்கு பஞ்சு இழை தான் கடைசியில் தெரியுது. விஞ்ஞானிகள் கேட்டோம்னா அவளுக்கு அதுக்கு ஆந்தரம் ஒன்றுன்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் மூலக்கூறு. இந்த பஞ்சு இழைக்கு வேண்டிய ஒரு மூலக்கூறுக்கு பேர், அதுக்கு செல்லுலோஸ் அப்படின்னு பேர். செல்லுலோஸுக்கு ஆந்தரமாக என்ன இருக்கிறது, ஆதாரமாக என்ன இருக்கிறதுன்னு அதுக்கு அணுக்கள்லாம் இருக்குது. அந்த அணுக்களுக்கு ஆந்தரமாக இருக்கிறது இப்படின்னு கேள்வி போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நமக்கு லாஜிக்கல் கன்க்ளூஷன், விஞ்ஞானபூர்வமாக கருவிகளை வைத்து நாம் அந்த கடைசி பொருளை வரலாம். ஆனால் கடைசியாக இருப்பது எது என்று பார்த்தோம்னா அது பிரம்மம் என்று கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆந்தர தத்துவத்தை தான் இப்போ விசாரணை பண்ணுறாங்க. கார்கி இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த கேள்விக்கு யாக்ஞவல்கியர் கடைசியாக சர்வாந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றை அவர் சொல்லப் போகிறார். அதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையும் அவர் சொல்லுவார். அதையெல்லாம் இந்த பிராமணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கேட்பது பரிமாணம் என்பதை பற்றி பேசுகிறோம். இந்த பரிமாணத்துக்கு போவதற்கு முன்னாடி சில உண்மைகளை நம்ம பார்ப்போம். ஒன்றுக்கு ஆந்தரமாக இருக்கிறதோ அது காரணம் என்று சொல்கிறோம். இப்போ துணி என்பது ஒரு காரியம். இதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் நூலுன்னு சொல்கிறீங்க. அப்போ துணி என்கின்ற காரியத்திற்கு ஆந்தரமாக காரணம் இருக்கிறது. இதை தான் முதல் சூத்திரம் சொல்லுது. எத் காரியம் தத் காரணேன வியாப்தம். எது ஒரு காரியமோ அது காரணத்தால் சூழப்பட்டிருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த துணி என்ற காரியத்திலே நூல் நிரம்பி இருக்கிறது, வியாபித்து இருக்கிறது. அதனால் வியாப்தம். இப்போ துணி காரியம் என்றால் நூல் இதற்கு காரணம். எது எதெல்லாம் காரியமோ அதற்கு காரணம் அதை நிரப்பி இருக்கும் என்று நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, எத் பரிச்சின்னம் தத் சூக்ஷ்மத்வேன வியாப்தம். எது துண்டுபட்டிருக்கிறதோ அதை நிரப்பியிருப்பது, அதுக்கு சூட்சுமமான ஒன்று அதை நிரப்பியிருக்கும் என்று சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு பொருள், இந்த கண்ணாடி, இது கண்ணாடிங்கிற ஒரு உருவத்தில் இப்போ இருக்கிறது. ஒரு கியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கனசதுரமாக இருக்குது. இது முழுக்க என்னோடய சூக்ஷ்ம சத்துவம் நிரம்பி இருக்குது. எந்த பொருள் இதை உடைச்சேன்னு வைங்க, 2 துண்டாயிடும். அது பரிச்சின்னம்னு சொல்கிறோம். அந்த பரிச்சின்னத்திலும் கூட இதே கண்ணாடி தான் சூழ்ந்திருக்கும். அப்போ கண்ணாடிங்கிற ஒரு மூலக்கூறு சிலிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியம் சிலிகேட், பேரியம் அலுமினியம் சிலிகேட் அப்படின்ற பொருள் தான் கண்ணாடியாக பெறுது. அந்த கண்ணாடி தான், அந்த பேரியம் அலுமினியம் சிலிகேட் என்ற பொருள் தான் சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மம் இது முழுக்க நிரம்பியிருக்கான்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் அது நிரம்பியிருக்கு. இப்போது எதெல்லாம் பரிச்சின்னமோ துண்டுபட்டு எடுத்தீங்களா அதெல்லாம் அதை விட சூக்ஷ்மமான ஒன்றால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று ரெண்டாவது. இதெல்லாம் அப்போ ஆந்தரம் என்பதை என்ன பண்ணுறோம், காரணம்னு கண்டுபிடிச்சோம். சூக்ஷ்மம்னு ரெண்டாவதில் சொல்கிறோம். மூன்றாவதில் எத்து ஸ்தூலம் தத்து சூக்ஷ்மேன வியாப்தம். அப்போ இங்கே ஆந்தரத்தை அங்கேயும் சூக்ஷ்மம்னு சொன்னோம், இங்கேயும் சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். ஸ்தூலம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு சூக்ஷ்மம் நிரம்பி இருக்கும். எத் மித்யா தத் சத்தியேன வியாப்தம். இது நான்காவது. எதெல்லாம் மித்யாவோ அது சத்தியத்தால் நிரப்பப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப நியாயமாக புரிஞ்சுக்குங்க. இப்போது பானை என்பது மித்யா, மண் என்பது சத்தியம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பானை என்பது மண்ணால்
சூழப்பட்டு நிரப்பப்பட்டிருப்பதனால மித்யா என்று எதை பார்த்தாலும் நீங்கள் இது மித்யா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டாயம் அது சத்தியத்தால் சூழப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ஜகத் மித்யா என்றால் நிச்சயம் இது சத்தியத்தால் ஆக்கப்பட்டு நிலைப்பட்டு இருக்கிறது. அந்த எந்த ஒன்று சூக்ஷ்மமோ காரணமோ சத்தியமோ அதுதான் சர்வாந்தரம் என்று இங்கே பார்க்குறோம். கடைசியில் சர்வாந்தரம் எங்கே போய் முடியும்? சத்தியத்தில் தான் நிலைநாட்டப்படும். இந்த 6வது பிராமணம் கார்கி பிராமணம் சர்வாந்தரம் என்ற கேள்வியில் தான் துவங்குகிறது. இந்த சர்வாந்தரத்தில் கடைசியில் என்ன தான் ஞாக்தி அவர்கள் சொல்லப் போகிறார்னா, ஒரு உலகம் இருக்கிறது, அது சூக்ஷ்மமான உலகம், அங்கே தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். இப்போ நீ பார்க்கின்ற ஸ்தூலமான அந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு அடுத்தடுத்து சூக்ஷ்மமாக உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகத்தில் கடைசியில் அதற்கு மேலே சூக்ஷ்மம் என்று சொல்ல முடியாத ஒரு சூக்ஷ்ம லோகம் இருக்கும். அதுதான் இந்த பரிமாணத்தின் எல்லை என்று அவர் சொல்வார். அந்த எல்லையையும் தாண்டி ஒரு சத்திய வஸ்து இருக்கும். அதை நீ கேட்டினா குழம்பிடுவ, தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார். அதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 7வது பிராமணம் இதுக்கு அடுத்து சூக்ஷ்மத்திற்கு ஆதாரமாக சூத்திரம் என்று முடியும். அந்த ஆந்தரத்தை அவர் சொல்லுவார். அப்புறம் கேள்வி கேட்பாங்க, அந்த சூத்திரத்துக்கும் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. அது 8வது பிராமணத்தில் அந்தர்யாமின்னு முடியும். அந்த அந்தர்யாமி யார்? அதற்கும் சூத்திரம், அதுக்கும் சூக்ஷ்மமாக ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கும்போது நிர்குண பிரம்மம் தான் அதனுடைய கடைசி எல்லை என்று இந்த பரிமாணத்தின் எல்லையை கொண்டு போய் அங்கே சேர்ப்பார்கள். இந்த பரிமாணம் என்றால் என்ன என்பதை பொழுது சுருக்கமாக பார்ப்போம். இந்த நூல் ஒற்றை பரிமாணம். இந்த பரிமாணத்தில் நீளம் என்பது மட்டும்தான் இருக்குது. இது ஒற்றை பரிமாணம், சிங்கிள் டைமென்ஷன், யூனி டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அட்டை. இது இரட்டை பரிமாணம். இதில் நீளமும் இருக்கிறது, அகலமும் இருக்கிறது. அதனால் 2 பரிமாணம் இதுக்கு. நூலுக்கு நீளம் மட்டும்தான் இருந்தது. இது ஒரு கனசதுரம். இதற்கு 3 பரிமாணம் இருக்கிறது. நீளமும் இருக்கிறது, அகலமும் இருக்கிறது, உயரமும் இருக்கிறது. 3 பரிமாணங்கள் கொண்டது. 4வது பரிமாணம் எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே 4வது பரிமாணத்தை காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் 4வது பரிமாணம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை என் கற்பனை கேட்டிபடி இந்த கனசதுரத்துக்குள்ளே இன்னொரு கனசதுரம் இருந்ததுன்னா அது 4வது பரிமாணம், அதுக்குள்ளே இன்னொரு கனசதுரம் இருந்ததுன்னா அது 5வது பரிமாணம் அப்படின்னு சூக்ஷ்மமாக போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கனசதுரத்துக்குள்ளே இன்னொரு கனசதுரம் 4வது, அந்த கனசதுரத்துக்குள்ளே 5, அதுக்குள்ளே 6, அதுக்குள்ளே 7, அதுக்குள்ளே 8, 9, 10, 11 வரை செல்லலாம் என்று நவீன விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதுக்கு மேலே தலை சுத்தம் விட்டுடுங்க அப்படின்னு விஞ்ஞானமும் சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தை ஜகத்துன்னு சொல்கிறோம். இது அறிவுடையது, அறிவற்றது எல்லாம் சேர்ந்தது ஜகத் என்று சொல்கிறோம். இந்த ஜகத்தை விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா காஸ்மாலஜி, காஸ்மாலஜி, யூனிவர்ஸ் என்று சொல்கிறாங்க. அந்த காஸ்மிக் பரிமாணத்தில் இருந்து ஆரம்பித்தோம்னா, நுட்பமாக போனோம்னா மிக நுட்பமானது ஆட்டம்ஸ். இந்த காஸ்மாலஜிங்கிறது ஆட்டம்ங்கிறது அடிப்படை கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கிறது. சரி, இந்த அதுக்கும் ஆந்தரமாக இருக்குதான்னு கேட்கணும். அணுவுக்கும் ஆந்தரமாக உள்ள சூக்ஷ்மமாக அதை நிரம்பி இருக்குதுன்னா நியூக்ளியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஆந்தரமாக இருக்குதுன்னா அதுக்கு மேலே கேட்காதீங்க, மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு விஞ்ஞானமும் சொல்லுது. என்னங்க 2 பேரும் சொல்கிறீங்க, யாக்ஞவல்லியும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்களே, அப்படி என்ன தான் வெடிக்கிற அளவு இருக்குது? ஏன்னா வெடிக்குதுங்கிறதுன்னா உன்னோட புத்தியினால் அவ்வளோ தூரம் தான் போக முடியும். புத்திக்கு எட்டாத ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை புத்திக்குள்ளே கொண்டு வந்து புரிந்து கொள்ள முயலாதே என்பது தான் தலை வெடிச்சிடும்னு சொல்லுவாங்க, தலை சாய்ந்திடும்னு சொல்லுவாங்க. இந்த உபநிஷத்தில் அதை பார்க்க போகிறோம். இந்த இப்போ 3 லெவலை பார்க்குறோம்: காஸ்மிக், அட்டாமிக், நியூக்ளியார்.
இது 3 லெவல் தான் நமக்கு தெரியுது. இந்த 3மே 4 பரிமாணங்கள் கொண்டது, 3 பரிமாணங்கள் கொண்டது. இந்த காஸ்மானிக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா பொருளும் ஆற்றலும்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் ஆகாயத்தால் ஆகப்பட்டது. இந்த ஆகாயத்துக்குள்ளே என்ன தான் நிரம்பி இருக்குது? ஆகாயங்கிறது வெற்றிடம் தானே. இந்த ஆகாய வெற்றிடத்தில் என்ன நிரம்பி இருக்குதுன்னா பொருளும் ஆற்றலும். பொருள்னா என்னங்க அப்படின்னு சொன்னேன். எது வேணாலும் பொருள் தான். பாருங்கள், இது கூட ஒரு பிளாஸ்டிக் பொருள். நம்ம உடம்பும் ஒரு பொருள். பொருளுங்கிறதுல பல பொருள் சேர்ந்தத்தானே இது. ஆமாம், அடிப்படை பொருள் எதுன்னு கேட்டோம்னா ஆட்டம். அந்த ஆட்டமுக்கு அடிப்படை பொருள்னா நியூக்ளியஸ், நியூக்ளியார் பார்ட்டிகிள், துகள் என்று சொல்கிறோம். இந்த பொருள் இங்கிருந்து அங்கே நகரணும்னா தானாக நகராது, அதுக்கு ஆற்றல் வேணும். உதாரணமாக இங்கே இருக்கிற இந்த கத்தி முனையை நான் உள்ளே அமுக்கிறேன், இது வரைக்கும் போகுது. இது அமுக்கு தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, அது ஆற்றல்னு சொல்கிறோம். அந்த ஆற்றலை கொண்டு உள்ளே அமுக்கி வச்சிருக்கிறேன். விட்ட உடனே அந்த ஆற்றல் மறுபடியும் வெளியே வந்துடுது. இப்போ உள்ளே தள்ளும்பொழுது இந்த ஆற்றல் எங்கே போய் மறைந்ததுன்னா கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கில் தான் நான் கொடுத்த என்னுடைய பலம் உள்ளே போய் சேர்ந்துருக்குது. பலம் பொறிந்த வரைக்கும் அமுக்கிட்டேன். மறுபடியும் அந்த ஸ்ப்ரிங் தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஆற்றலை விட்டு விடுவதனால அது வெளியே வருவதை நாம் பார்க்கிறோம். ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு செல்லும். என் உடம்பில் இருந்த பலம், ஆற்றல் ஸ்ப்ரிங்குக்கு போச்சு. ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ஆற்றல் அந்த பிளாஸ்டிக் கத்திக்கு போச்சு. அந்த ஆற்றல் அது வெளியே போச்சு. அந்த ஆற்றல் வெளியே போகும்போது காற்றை கிழித்து கொண்டு செல்வதால் அந்த ஆற்றல் காற்றுக்கு போயிடும். காற்றில் போன ஆற்றலை உங்களால் பிடிக்க முடியாது. அந்த காற்றில் இருக்கிற ஆற்றல் எங்கே இருக்குன்னா அந்த காற்றினுடைய அணுவில் இருக்கும். இவ்வாறு ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு செல்லும் என்று பார்க்கிறோம். இந்த காஸ்மலாஜிக்கல்னு சொல்லக்கூடிய ஆகாய வெளியில் ஆற்றல் எங்கே பரிமாற்றம் நடக்குதுன்னா இந்த ஆகாய வெளியில் அடிப்படை பொருள் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் தான். அட, இந்த பூமி போன்றதுக்கெல்லாம் அடிப்படை பொருள்னா அணு, அணுக்கு அடிப்படை பொருள்னா துகள். இந்த 3 லெவல் தான் இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ பிரபஞ்சம் என்கின்ற மிகப்பெரிய ஆகாயத்துக்குள்ளே அணுக்களாக நீங்கள் எதையாவது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனும் பூமியும் கிரகங்களும் தான். இதுதான் அதுக்கு அணு. இந்த அணு கட்டமைப்பினால் ஆக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். இந்த பல அணுக்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு மூலக்கூறுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மூலக்கூறு தான் கேலக்ஸி. அந்த கேலக்சிகளெல்லாம் பல சேர்ந்ததுன்னா அது ஒரு உடம்பு உண்டாகும்னா அது சூப்பர் கிளஸ்டர் கேலக்ஸி கிளஸ்டருங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சரீரம் இருக்குது. இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய உடம்புன்னா அதுக்குள்ளே நிறைய பொருள் நிரம்பி இருக்கிறது. அந்த பொருள்களெல்லாம் அடிப்படை பொருள் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் என்று நம்ம வச்சுக்கோம். அந்த சூரியனுக்கும் அடிப்படை பொருள் எடுத்தோம்னா இந்த பூமி போன்றது. இந்த இடத்துல ஆற்றல் வேணும் இல்லையா, பொருளும் ஆற்றல்னு சொன்னீங்க. அப்போ சூரியன் ஒரு பொருள்னா அணுன்னா அது இன்னொரு பொருளை தாக்கணும் இல்லையா. அப்போ பூமிங்கிற ஒரு பொருளை அது தாக்குகிறது. அந்த பூமிங்கிற பொருளுக்கும் சூரியனுக்கும் நடுவில் ஆற்றலை விநியோகம் பண்ணணும், கொடுக்கல் வாங்கணும் இல்லையா. அதை கிராவிட்டி என்று சொல்கிறாங்க. அது பேர் கிராவிட்டான். பிரபஞ்ச அளவில் மிக சக்தி வாய்ந்த பொருள் கிராவிட்டினா அது கருந்துளை. மிக பலகீனமான ஆற்றலுடையது சூரியன். அந்த பலகீனம் ஆற்றத்தினால் அது என்ன பண்ணுது, தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம் தன்னை சுற்றி வரும்படி செய்கிறது. அந்த ஆற்றலுக்கு பேர் கிராவிட்டான் அப்படின்னு பேருங்க. சரி, இந்த பூமி சூரியனுக்கு வந்துடும். பூமி சூரியன் எதனால் ஆகப்பட்டதுன்னு பார்த்தா அது அணுவால் ஆகப்பட்டது. அப்போ அணுக்களுக்குள்ள ஆற்றல் பரிமாற்றம் இருக்கும் இல்லையா. இப்போ நானும் அணுக்கூட்டம் தான். இந்த அணுக்கூட்டத்தில் நான் என் கையை தொடுகிறேன் என்றால் இந்த கையிலிருந்து ஆற்றல் அந்த கையிலுக்கு செல்கிறது. இந்த கை அதை உணர்கிறது. இந்த கையால் அது கிள்ளுனா கிள்ளுவதற்கு ஒரு ஆற்றல், கிள்ளிய பிறகு இந்த வலியை ஆற்றலாக என் மூளை இது மாதிரி பரிமாற்றம் நடக்குது இல்லையா. இந்த பரிமாற்றத்துக்கு ஃபோட்டான் என்று பெயர். பிரபஞ்ச அளவில் இருந்ததுன்னா அது பேர் என்ன, கிராவிட்டான். அணுக்களவில் மூலக்கூறு அளவில் எது பார்த்தோம்னா ஃபோட்டான். சரி, இதுக்கும் ஆந்தரமாக நியூக்ளியார்னு சொல்லக்கூடிய துகள்னு சொல்கிறீங்களே, அங்கே ஏதாவது ஆற்றல் இருக்குமானா அங்கேயும் இருக்கிறது. அதுக்கு போசான் என்று பெயர்.
இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆற்றலெல்லாம் மின்சார ஆற்றல், தண்ணீர் ஆற்றல், அழுத்த ஆற்றல், எரிசக்தி ஆற்றல், காற்றாலை ஆற்றல், அலைகள், கடல் அலை ஆற்றல்னு ஆற்றல்னால் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே எல்லா ஆற்றலுமே ஃபோட்டான்கள் தான், எல்லா ஆற்றலுமே கிராவிட்டான்கள் தான், எல்லா ஆற்றலும் போசான்கள் தான். இந்த ஏன் போசான், ஃபோட்டான், கிராவிட்டான் பேர்னா அது செயல்படும் இடம், பரிமாணம். அணு பரிமாணத்தில் போசான், அணுக்கு மேலே இருக்கக்கூடிய பரிமாணத்தில் ஃபோட்டான், பிரபஞ்ச அளவில் வந்து கிராவிட்டான். அப்போ ஒரே ஆற்றல் தான், அது செயல்படும் நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி போசான், ஃபோட்டான், கிராவிட்டான்கிறான். விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த மூன்றுமே இந்த ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிணாமத்தில் தானே, காஸ்மிக் பரிமாணத்தில் கிராவிட்டான், இந்த சூரியன், சந்திரன், நிலா, பூமி போன்ற அந்த பரிமாணத்தில் ஃபோட்டான், அந்த அணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய துகள் அளவில் போயிட்டோம்னு சொன்னால் அது போசான்கிறோம். ஆற்றல் ஒன்று தானே, அந்த சக்தி மூன்று சக்தி என்று ஏன் சொல்கிறீங்க? ஒரு சக்தி தான் இருக்கும், அது பராசக்தி என்று வைப்போம். எல்லாவற்றுக்கும் ஆதார சக்தி பராசக்தி. அந்த பராசக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. துகள்களெல்லாம் அது சொன்னபடி கேட்கிறது. அப்போ துகள் என்பதெல்லாம் உபாதான காரணமாகவும் அதை அசைப்பதெல்லாம் இந்த பராசக்தியாகவும் வைத்து கொண்டால், இந்த பராசக்தி எப்படிப்பட்டது? உண்மையில் பார்த்தோம்னா துகள் என்று சொல்வதே அந்த பராசக்தி தான் சொல்கிறாங்க. ஆற்றலும் பொருளும் ஒன்று என்று ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பதனால நம்ம இந்த காஸ்மாலஜியில் இந்த சூரியன், சந்திரன்கிறதோ, அணுக்கள் என்பதும் அணு துகள் என்பதும் ஆற்றல்களே தான், ஆற்றலுடைய பரிமாணம் தான் என்று விஞ்ஞானம் சொல்லுது. சரி, அல்டிமேட்டாக என்ன சொல்கிறீங்க? கடைசியாக அதை சொல்லுங்கள். அதுதான் கிராண்ட் யூனிஃபிகேஷன் தியரி என்று விஞ்ஞானம் சொல்கிறது. கிராண்ட் என்றால் அனைத்தையும் ஒன்று சேர்த்த, யூனிஃபிகேஷன்னா ஒன்று சேர்த்த, கிராண்டுன்னா சர்வம், சர்வத்தையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு கொள்கை. இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் ஆற்றல் என்ற ஒன்றில் அடக்கணும், பராசக்தி என்ற ஒன்றில் அடக்கணும் என்று சொல்கிறாங்க. அந்த பராசக்தி என்று நாம் சொல்கிறோம், அவங்க சொல்கிறாங்க அதை கிராண்ட் யூனிஃபிகேஷன் சக்தி, கட் என்று சொல்கிறார்கள், GUT. அதை நம்ம மாயா என்று சொல்கிறோம். இந்த மாயா எதனால் ஆகப்பட்டது? அந்த சக்தி, மாயா சக்தி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளணும்னா அவங்க சொல்கிறாங்க, இது பல பரிமாணங்களால் ஆனது, 11 பரிமாணங்களால் ஆனது என்று விஞ்ஞானம் சொல்லுது. ஒன்றுக்கு ஒன்று நுட்பமாக இருக்கிறது. மிக பருமையாக இந்த காஸ்மாலஜி நம்மளால் புலப்படும், இந்த விராட் என்று சொல்கிறீர்கள், புலப்படும் இந்த சரீரம், உடம்பு எல்லாவற்றிற்கும் கடந்து உள்ளே போனோம்னா 11 நிலைகளிலே சூக்ஷ்மமாக உள்ளே செல்ல வேண்டும். அதைத்தான் முப்பரிமாணம், 4 பரிமாணம், நூல் என்று சொன்னேன், அட்டைன்னு காட்டினேன், கனசதுரம்னு காட்டினேன், அதுக்கப்புறம் 4, 5ன்னு இப்படி போட்டோம்னா நாம் இந்த கிராவிட்டான், ஃபோட்டான், போசான் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். அதற்கு இந்த 11 பரிமாணங்களை நாம் கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த கட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் கிராண்ட் யூனிஃபிகேஷன் தியரிக்கு கொண்டு வரவங்க பலவாறாக முயற்சி பண்ணி அந்த 11ங்கிற எண்ணுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, அந்த 11 நமக்கு வேண்டாம். இந்த 11ங்கிற எண்ணத்துக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த பேராற்றலை, கிராவிட்டான், ஃபோட்டான் என்பதை பேராற்றலில் கொண்டு போய் சேர்த்துடலாம். அந்த பேராற்றலுக்கு பராசக்தின்னு பேர் சொல்லுங்கள், மாயானு என்ன சொல்லுங்கள். அந்த பொருள் எப்படிப்பட்டது என்று என்னை கேட்டீர்கள் அல்ல, அந்த பொருளுக்கு நாம் ஒரு வடிவத்தை தர முடியல. 2 குணங்கள் இருப்பதை காட்டுறாங்க. அது என்ன குணம் என்றால், எங்கும் இருக்கின்ற குணம், வியாபித்த குணம், ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கின்ற குணம் என்று சொல்கிறார். ஒரு பொருளுக்கு, மாயாவுக்கு எங்கும் இருப்பதாகவும், எங்குமே பார்த்தாலும் அங்கும் இருப்பதாகவும், அங்கு இங்கு எனாதபடி இருக்கின்ற ஒன்று. அதனால் எங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. இங்கும் என்று பார்த்தோம்னா அது ஒரு துகள், எங்கும் என்று பார்த்தால் அது ஆற்றல். ஆற்றல் என்றால் எங்கும் இருக்கும், துகள் என்றால் இங்கும் இருக்கும். துகள் தான் ஆற்றல், ஆற்றல் தான் துகள் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள்.
இந்த ரெண்டுக்கும் பொதுவானது எது என்று கேட்டால் நம்ம மண்டை பிச்சுக்கோம். விஞ்ஞானத்தினால் எதற்கு மேல் செல்ல முடியாது. ஆனால் மெய்ஞானம் சொல்கிறது அதற்கு மேல் ஒன்று இருக்கிறதுப்பா. அது கான்ஷியஸ்னஸ், பிரஜானம், சைதன்யம். அதுதான் நீ. உன்னை நீ எப்படி ஒரு பொருளாக பார்ப்பாய்? எல்லா பொருளும் உன்னில் சென்று அடங்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 11 பரிமாணத்தின் எல்லையைத்தான் கார்கி என்பவள் யாக்ஞவல்யர் கேட்கிறார். இப்போ விஞ்ஞானிகள் கேட்குறோமில்ல, இந்த காஸ்மாலஜியினுடைய அடிப்படை பொருள் என்ன? சூரியன், சந்திரன், பூமி முதலானது. சரி, சூரியன் சந்திரனுடைய அடிப்படை பொருள் எது என்று கேட்டால் அணுன்னு சொல்கிறீங்க. அணுக்களுக்கு அடிப்படை பொருள்னா துகள்னு சொல்கிறீங்க. 3 படிநிலைகளை சொன்னீங்க. இந்த 3 படிநிலைகளிலே 3 ஆற்றல்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த 3 ஆற்றலையும் ஒன்றாக ஆக்கி கொடுங்கள், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு மூலப்பொருள் வேணும்னு கேட்டோம்னா எப்படி அவர்கள் திணறி போய் எங்கும் உள்ளது இங்கும் இருக்கிறது என்று 2 எதிர்மறையான வார்த்தையை சொல்வது போல யாக்ஞவல்கியரும் கால்கி கேட்கிறாள். அதை நம்ம பார்க்க போகிறோம். 3வது அத்தியாயம், 6வது பிராமணம், முதல் மந்திரம். அந்த மந்திரத்தின் பொழிப்புரையை பார்ப்போம். அதற்கு பிறகு அத்தக யாக்ஞவல்கியரை கார்கி வாசக்னவி என்பவள், வசக்னு என்பவருடைய மகள் கேட்கிறாள். ஓ பகவான் யாக்ஞவல்கியரே என்று அழைத்து அவள் கேட்கிறாள், இந்த பிருத்திவி தத்துவம், இந்த திடமாக தெரிகின்ற இந்த காஸ்மாலஜியில், இந்த பிரபஞ்சத்தில் திடமாக பூமி, சூரியன் எல்லாம் பார்க்குறோமே, இந்த திடப்பொருளுக்கு அதுக்குள்ளே வியாபித்திருக்கின்ற பொருள் சூக்ஷ்மமானது ஆந்தரம் எது என்று அவள் கேட்கிறாள். அந்த பிருத்திவிக்கு ஆந்தரமாக இருக்கின்ற பொருள் என்று கேட்டால், ஏ வாசக்னவி கார்கி, அது திரவத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்படியானால் அந்த திரவ தத்துவம் இதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கும் சூட்சுமமாக ஆந்தரம் என்ன, உள்ளே இருப்பது என்ன, அடிப்படை பொருள் என்ன என்று கேட்கிறார். நாம் 3 நிலையில் போயிட்டோம். பிரபஞ்சம், அதில் சூரிய சந்திரன், அணுக்கள், துகள்கள் என்று 3 லெவலில் வந்துட்டோம். ஆனால் இவ அதிகமாக கேட்குறார். அந்த திரவம் என்பது சூட்சுமமானதுப்பா, திரவத்துக்கு அது வாயு தன்மையாலானது கார்கி என்று அவர் சொல்கிறார். படமாட்டேங்கிறார். அந்த வாயு தத்துவம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது? நம்ம சொன்னோம் காரணம், சூக்ஷ்மம், ஆந்தரம்னு சொன்னோம் இல்லையா? அதைத்தான் அவர் கேட்கிறார். காரணம் என்ன, சூக்ஷ்மம் என்ன, சத்தியம் என்னன்னு கேட்குறார். 3 கேள்விகள் நம்ம முதலே சொன்னோம். எது எது காரியமோ அது காரணத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எது எது ஸ்தூலமோ அது சூக்ஷ்மத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் மித்தியா என்று சொல்கிறதோ அது சத்தியத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னோம். அதைத்தான் இவர் கேட்குறார். இந்த பிருத்திவி என்பதற்கு மித்தியா என்றால் அதன் சத்தியம் என்ன, இந்த பிருத்திவி ஸ்தூலம் என்றால் அதன் சூக்ஷ்மம் என்ன என்று கேட்கிறார். இந்த பிருத்திவி காரணம் என்றால் அதற்கு காரியம் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். காரணம், சூக்ஷ்மம், சத்தியம், இந்த கேள்வி தான் அவள் கேட்கிறாள். அவர் சொல்கிறார், திரவத்தன்மைக்கு வாயுதான் ஆதாரம், அதுதான் சூக்ஷ்மம், அதுதான் காரணம், அதுதான் சத்தியம். சரி, அந்த வாயு தன்மைக்கு எது ஆதாரம்? ஆகாயம்தான், வெட்டவெளிதான். வெட்டவெளியால் தான் இது வியாபப்பட்டிருக்கிறது கார்கி என்கிறார். ஆகாயம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். உன்னால் அது புத்தியில் புரிஞ்சிக்க முடியாது, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்க சொல்கிறாரு. கந்தர்வ லோகத்தால் கார்கி என்று சொல்கிறார். அப்போது ஆகாயம் கூட கந்தர்வ லோகத்துக்குள்ளே இருக்கிறது, கந்தர்வ லோகம் நிரம்பி இருக்கிறது, அது ரொம்ப சூக்ஷ்மமானது. சரி, எதனால் அந்த கந்தர்வ லோகமானது வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்குறார். அவர் சொல்கிறாரு, ஆதித்ய லோகத்தால், சூரிய மண்டலத்தால் கார்கி என்று அவர் சொல்கிறார். இந்த ஆதித்ய லோகம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது? சந்திரலோகம், அது ரொம்ப சூக்ஷ்மமானது. சரி, எதனால் சந்திரலோகம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது? நட்சத்திர லோகத்தால் கார்கி என்று சொல்கிறார். அதை விட சூட்சமமான நட்சத்திர லோகம் பேர். நம்ம டைமென்ஷன் சொன்னோம் இல்லையா, பரிமாணம் 4, 5, 6ன்னு 11 பரிமாணங்கள் சொன்னோம் இல்லையா, அதை தான் கேட்குறேன். 11 போய் முடிய போகுது.
நட்சத்திரம் என்பது அதை விட சூக்ஷ்மமானது. சரி, நட்சத்திர லோகம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது? கேள்வியை விட மாட்டேங்கிறார். எங்கே தான் கடைசியில் போய் முடிய போகுது? தேவலோகத்தினால் கார்கி. எதனால் யாக்ஞவல்கரே தேவலோகம் வியாபிக்கப்பட்டுள்ளது? இந்திரலோகத்தினால் கார்கி என்று கொஞ்சம் கடுமையாக சொல்கிறார். இதுக்கு மேலே நீ போய்கிட்டு இருக்கிற. சரி, இந்திரலோகம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது? போனால் போது சொல்கிறேன். பிரஜாபதி லோகத்தால் கார்கி. அதுக்கும் சூட்சுமம் கேட்காதே. அவர் விடலாமா இல்லை. பிரஜாபதி லோகம் எதனால் சூக்ஷ்மமானதால் நிரப்பப்பட்டிருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அதனுடைய சத்தியம் என்ன? அதனுடைய சூக்ஷ்மம் என்ன? அது பிரம்மலோகத்தால் கார்கி. அவரிடம் யாக்ஞவல்கர் கூறுகிறார், அதிக பிரசங்கித்தனமாக கேள்வி கேட்க வேண்டாம் கார்கி. உன் தலை வெடித்து விடக்கூடாதே என்று நான் கவலை கொள்கிறேன். இதுபோல் அனுமானத்தினால் பேசிக்கொண்டிருந்தால் இந்த பிரமாணத்திற்கு அப்பால், இந்த பரிமாணத்திற்கு அப்பால் அனதை பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். அந்த தேவதையை நீ தெரிந்து கொள்ள முயலாதே. அதாவது தேவதைன்னா இங்கே பிரம்மம், கடவுள், அது சைதன்யம். உன் கேள்வி நீ கேட்டது ஆந்தரம் என்ன? சர்வாந்தரமாக இருப்பது ஒன்று. அதற்கும் ஆந்தரம் என்று கேள்வி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணாதே. அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அது எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னால் வாக்கினால் சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இப்படி நீ கேட்காதே என்று எச்சரிக்கை விடுக்கிறார். ஏன்னா இந்த லாஜிக்கலாக இந்த சயின்டிஸ்ட்டு இந்த அல்டிமேட் பார்ட்டிகிள், அல்டிமேட் எனர்ஜி, அல்டிமேட் ஆற்றல், கடைசி ஆற்றல், பராசக்தி, பேராற்றல் என்று மாயா என்றெல்லாம் நீங்கள் எதெல்லாம் சொன்னாலும் அதற்கு மேல் எதுன்னு கேட்கின்ற நான் சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. அதை நாம் சப்த பிரமாணமாகிய வேதத்திலிருந்து தான் சொல்ல முடியும். இதுதான் மூளை கசைக்கு ஒருத்தன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே போனால் என்ன நினைக்கும்? எதிரும் புதிருமான ஒரு விடையில் நிற்ப. அப்போ அதை நீ எப்படி நீ சால்வ் பண்ண போகிற? எங்கும் இருப்பது இங்கும் இருக்கிறதுங்கிற. எங்கும் இருக்கிறது இங்கே இருக்குதுன்னு ஒரு துகளை காட்டுற. துகள் எங்கே இருக்குதுன்னா எங்கும் இருக்குதுங்கிற. அது எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குதுங்கிற. இப்போ ரெண்டு விதமான பதிலால் நீ செல்லாண்டால் உன்னால் லாஜிக்கலாக கொண்டு வர முடியாது. தலை வெடிச்சிடும் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறார். அதன் பிறகு வாசக்நவி கார்கியானவள் அமைதியாக விலகி கொண்டாள். இந்த மந்திரத்தை இப்போ பார்ப்போம். இப்போ நான் பொழிப்பறையை சொன்னேன். அதக ஏனம் கார்கி வாசக்நவி பப்ரச்ச. அதன் பிறகு கார்கி வாசக்னி வென்றால் பேச ஆரம்பிக்கிறாள். அதுக்கு முன்னாடி இருந்தவர் ககோலர்னா இல்லையா, அவர் உட்கார்ந்த உடனே இவள் எழுந்து கேட்குறாள். யாக்ஞவல்கியரே யாழ்கவக்ஞேதி ஹோவாச்ச. யாக்ஞவல்கி அவர்களே இதை கேளுங்கள். எது இதம் இதகும் அப்படின்னு வரும். எது இதம் சர்வம் வியாப்தம் அப்சு ஓதம் ச புரோதம். எதனால் இந்த அனைத்தும் பிருத்திவியானது ஓதம் புரோதமாக சூக்ஷ்மமாக நிரப்பப்பட்டிருக்கிறது? அந்தரம் எது என்று கேட்கிறார். கஸ்மின் கலு ஆபக ஓதச்ச புரோதச்ச இது. இந்த ஆபக என்று சொல்லப்பட நீர் தத்துவத்தினால் எது ஓதம் புரோதமாக நிரப்பப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். வாயு கார்த்தி, வாயுவால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. கஸ்பின்னு கலு வாயு ஓதச்ச புரோதச்சே என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார் அந்தரிக்ஷ லோகம் என்று சொல்கிறார். அந்தரிக்ஷம் தான் நிரம்பியிருக்கிறது கார்கி என்று அவர் சொல்கிறார். கஸ்மின்னு கலு அந்தரிக்ஷ லோகா ஓதச்ச புரோதச்ச இது கந்தர்வ லோக இது கார்கி. கஸ்மின்னு கந்தர்வ லோகா ஓதச்ச புரோதச்ச இது ஆதித்ய லோகேஷு கார்கி இது என்று சொல்கிறார். விடமாட்டேங்கிறார். கஸ்மின்னு கலு ஆதித்ய லோகா ஓதச்ச புரோதச்ச இது என்று கேட்கிறார். சந்திரலோகா சந்திரலோகேஷு கார்கி இது அவர் பதில் சொல்கிறார். கஸ்மின்னு கலு சந்திரலோகா ஓதச்ச புரோதச்ச இது நட்சத்திரலோகேஷு கார்கி இது. கஸ்மின்னு கலு நட்சத்திரலோகா ஓதச்ச புரோஜஸ்த இது தேவலோகேஷு கார்கி இது. கஸ்மின்னு கலு, கலு என்பது ஒரு ஆச்சரியம், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. தேவலோகா ஓதச்ச புரோஜஸ்த இது இந்திரலோகாஷு ஏஷு கார்கி இது. கஸ்மின்னு கலு
இந்திரலோகா ஓதஸ்ச புரோஜஸ்த பிரஜாபதி லோகேஷு கார்கி கஸ்மின்னு கலு பிரஜாபதி லோகா ஓதஸ்ச புரோஜஸ்த இதி பிரம்மலோகேஷு கார்கி இதி கஸ்மின்னு கலு பிரம்மலோகா ஓதஸ்ச புரோஜஸ்த இதி சகோவாச கார்கி மா அதிப்ராக்ஷீர்மா தே மூர்த்தா வியபப்தத் இதுக்கு மேலே நீ கேட்காதே, அதிகமாக கேட்காதே. தே மூர்த்தா உன்னுடைய தலை, மூர்தானா தலை, மூர்தா விழுந்து விடும், வெடித்து விடும், சிதறிடும். அப்படின்னா நிச்சயமாக தலை வெடிச்சுன்னு அர்த்தம் இல்லை, உன்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அனதி பிரசன்யாம் வை தேவதாம் அதிபிருசதி அதுக்கு அதிக பிரசங்கித்தனமாக அதற்கும் ஆந்தரமாக இருக்கக்கூடிய தேவதாவை பற்றி கேட்காதே, அது பிரம்ம ஞானமாக விடும். இந்த கேள்விக்குள்ளே அது அடங்காது. கார்கி மா அதி பிராக்ஷிதிரிதி கார்கி தயவுசெய்து இதன் மேல் கேட்காதே. ததக அதன் பிறகு கார்கி வாசக்னவி உபரராம அமைதியாக அமர்ந்து விட்டாள் என்று இந்த பரிமாணத்தின் எல்லை பற்றிய கேள்வியை இங்கே நிறைவு செய்கிறோம். கார்கி மேலுக்கு மேலான சூக்ஷ்மமான பரிமாணங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரம்மலோகம் வரைதான் நம் அனுமானத்தினால் செல்ல முடியும். அங்கே தான் சத்தியலோகம் என்று சொல்லி சூக்ஷ்மமான சரீரம் இருப்பவர்களை வசிக்கின்ற இடம், அது சூக்ஷ்மமான பிரபஞ்சம். அதற்கு மேல் அனுமானம் செய்து கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுக்கு உடம்பு இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, என்ன ஆற்றல்லாம் கேட்டோம்னா சத்தியலோக வாசியினுடைய உடம்பை பற்றியோ அவருடைய வாழ்க்கையை பற்றியோ நம்மளால் சொல்ல முடியாது. அந்த சர்வாந்தரத்தை நாம் அனுமானத்தால் சொல்ல முடியாது என்று அவர் நிறைவு செய்கிறார். இவ்வாறு கார்கி பிராமணம் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பிராமணத்தை பார்ப்போம்.